அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. கொடியை அறிமுகப்படுத்திட்டு ஒரு பாடலையும் வெளியிட்டிருக்காரு. இந்த கொடியில் உள்ள விவரங்களை நான் பின்னாடி வெளியிடுறேங்கிறாரு. எப்போ பின்னாடினா வரக்கூடிய மாநாட்டில் அந்த மாநாடு நடத்துறதுக்கான ஒரு இடத்தை தேர்வு செய்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு நடக்குன்ற எதிர்பார்ப்பு அவருடைய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. ஆரம்பமாக இந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றியடைய விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த விஜய் அவர்கள் இந்த கொடியை வெளியிட்டுட்டு இந்த கொடியை பற்றிய விவரங்களை நான் பின்னாடி சொல்கிறேன், அதாவது கிட்டத்தட்ட மாநாட்டில் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற சில கருத்துக்கள் நமக்கு லேசாக கசிவாக சென்னையிலேருந்து வந்திருக்கு. பெரும்பாலும் 4 சுவருக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு நாட்டில் இருக்க 4 பக்கத்துலேயும் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான சொருகளும் இல்லாமல் கொண்டு சேர்க்கிற பணியைத்தான் இந்த அரசியல் ஆயிரத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அந்த தகவல்களை சேகரிக்கிற நண்பர்கள், அவங்கள சோர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த நண்பர்களை நம்ம வச்சுருக்கோம். அவங்க கொடுக்கக்கூடிய பலர்கிட்டையும் நெருங்கி பழகி அவர்கள் எடுக்கக்கூடிய தகவல்களில் நல்லதை மட்டும்தான் நம்ம வெளிப்படுத்துவோம். நம்ம வெளிப்படுத்துகிற தகவல்கள் மூலியமாக யாருக்குமே ஒரு கெடுதலோ அல்லது ஒரு பிரச்சனைகளோ வராத அளவுக்கு உள்ள நன்மைகளை மட்டும்தான் செய்வோம். அப்படித்தான் நம்ம இப்போ சொல்ல வர்றோம். நாளைய தினம் சொல்ல போகிற அந்த விஜய் அவர்களுடைய விளக்கம் இதுவாக தான் இருக்கும். இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை வெளியிடுற அந்த விஜய் அவர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் முன்னிலையிலும் என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் முன்னிலையிலும் இந்த கொடியை நான் வெளியிடுறேன். இந்த கொடி தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய உயர்வுக்காகவும் இந்த கட்சி பாடுபடுங்கிற அந்த வாக்குறுதியை கொடுத்து அவர் பேசியிருக்கிறாரு. அந்த கொடியை பற்றிய சிறப்பு என்னென்ன வடிவத்தில் என்னென்ன எண்ணத்தில் இந்த கொடி தயாரிக்கப்பட்டிருக்குன்னு அவர் நாளைய சொல்ல போகிறத நம்ம இப்போ சொல்ல வர்றோம். அந்த வகையில் இந்த கொடி ரத்த சிவப்பு நிறத்தில் இருக்குது. காவி கலரில் இருந்தால் இதை வேறு மாதிரி பேசிடுவாங்க. அதனால் ரத்த சிவப்பையும் மஞ்சள் நிறத்தையும் எடுத்துருக்கிறாரு. சிவப்பு மஞ்சள் வந்துருச்சுங்களா? 2 பக்கம் கருப்பு நிறமுடைய யானைகள் தங்களுடைய வெற்றியை பிரகடனப்படுத்துகிற மாதிரி நிற்கிது. அப்போ கருப்பும் வந்துருச்சுங்களா? கருப்பும் வந்துருச்சு, சிவப்பும் வந்துருச்சு, மஞ்சளும் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறாரு இவர்? அதில் ஒரு 28 நட்சத்திரங்களை நடுவில் ஒரு வாகை மலர் இருக்குது. அந்த வாகை மலரில் சிகப்பு மலர்கள், வெள்ளை மலர்கள், மஞ்சள், பச்சை இலைகள் எல்லாமே அதில் கலந்துருச்சு. பாருங்கள், எல்லா கலரும் வந்துருச்சு உள்ள. அப்புறம் 28 நட்சத்திரங்களை வட்டத்தில் கொடுத்துருக்காரு. அந்த 28 நட்சத்திரங்களை பச்சை நிற நட்சத்திரங்கள் அதிகம், நீல நிற நட்சத்திரங்களும் வெள்ளை நிற நட்சத்திரங்களும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேசிய கொடியில் வருது பாருங்கள், சிகப்பு வெள்ளை பச்சை. தேசிய கொடி நடுவில் அசோக சக்கரம் நீளத்தில் இருக்கும். அது மாதிரி இவருடைய கொடியில் இப்போ சிகப்பு வந்துருச்சு, கருப்பு வந்துருச்சு, வெள்ளை வந்துருச்சு, மஞ்சள் வந்துருச்சு, பச்சை வந்துருச்சு, நீலம் வந்துருச்சு. எல்லா கலரும், எல்லா இனம், எல்லா மொழியையும் ஒருங்கே அரவணைச்சு செல்ல போகிறது தான் இந்த தமிழக வெற்றி கழகங்கிற செய்தியை நாளைக்கு சொல்ல போகிறாருங்கிற தகவல் நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு. அதைத்தான் உங்கள்கிட்ட நம்ம சொல்ல வந்திருக்கிறோம். அதே போல் அவருடைய கொள்கைகளையும் ஒரு மதச்சார்பற்ற முறையில் கொண்டு போவேங்கிற மாதிரி இவர் சொல்கிறது ஒரு ஆறுதலாக இருக்குது. அதைத்தான் அந்த பாடலில் கூட அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. தமிழன் கொடி, தர்ம கொடி, தரையின் கொடி. தமிழன் கொடினா இப்போ திராவிடம் அப்படி இப்படின்னு தேசியம்லாம் பேசாமல் தமிழன்கிற விலைக்கு வந்துட்டார். நீ எந்த ஜாதி எந்த மதமாயிரு, தமிழருக்கு எல்லாருக்குமான கொடி இது. தர்ம கொடி, தர்மம்டா எப்படி நியாயமாக தர்மமாக நடப்போம், அநியாயம் அக்கிரமம் செய்ய மாட்டோம்னு சொல்லாமல் சொல்கிறது தர்ம கொடி. தரையின் கொடினா தரையில் விழுகிற கொடி இல்லை, இந்த மண்ணின் கொடி அப்படிங்கிறாரு. இந்த தரையின் கொடி இது வீரக்கொடி. விஜய கொடினா வெற்றி பெறப்படக்கூடிய கொடி, ஆதி கொடியை காக்கும் கொடி. இது ரொம்ப விசேஷமான வாசகம். தாழ்த்தப்பட்ட தலித்து பழங்குடியின மக்களையெல்லாம் காக்கக்கூடிய ஆதி கொடியை காக்கும் கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இரத்த சிகப்பில் நிறம் எடுத்தோம், இரட்டை யானை பலம் கொடுத்தோம், நரம்பில் ஓடும் தமிழ் உணர்வை உருவி கொடி உருவெடுத்தோம், பச்சை நீல திலகமிட்டோம். இப்படி அவருடைய எண்ணங்களையெல்லாம் வண்ணங்களாக உள்ளே உருவாக்கி அந்த கொடியை வெளியிட்டு அதை பாடல் வழியாகவும் தெரிவிச்சுட்டு இந்த கருத்தையெல்லாம் நாளை நான் சொல்கிறேங்கிறாரு. இதைத்தான் சொல்ல போகிறாருங்க தகவலை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதே போன்று உங்களுக்கு வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே நாட்டில் 4 பக்கமும் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான செருகளும் இல்லாமல் கொண்டு சேர்க்கிற பணியைத்தான் இந்த அரசியல் ஆயிரம் சேனல் செய்து வர்றோம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல்
இதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.